உள்ளதை உள்ளபடி சொல்லும் என்னுடைய கருத்துக்களை ஆளும் தரப்பில் உள்ளவர்கள் சிலரது மனம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பலரது மனம் ஏற்றுக்கொண்டாலும் அதை வெளிப்படுத்த தயங்கலாம். இருக்கவே இருக்கிறது. எங்களை தற்காத்துக் கொள்ளும் வாதம் என ஆட்சி பொறுப்பில் உள்ள ஆளும் கட்சியினர் இங்கே ஒரு வாதத்தை வைக்கக்கூடும். நாங்கள் வந்து 100 நாட்கள் கூட ஆகவில்லையே என்று அவர்கள் சொல்லக்கூடும். எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடும். அவர்களின் கோரிக்கையை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டுமல்லவா? ஒரு செயலை ஒருவர் செய்ய வேண்டுமென்றால் முதலில் அவரிடம் அதற்கான முனைப்பு இருக்க வேண்டும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆளுநர் உரை நிகழ்ந்துவிட்டது, நிதிநிலை அறிக்கை தாக்கலாகிவிட்டது, வேளாண் நிதிநிலை அறிக்கை வாசித்தாகிவிட்டது. ஆனால் இவற்றில் எங்காவது ஆளும் அரசின் தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? இல்லை. திராவிட மாடல் திட்டங்களின் விரிவாக்கம் தானே எங்கும் இருக்கிறது. இதனை யார் ஏற்க மறுத்தாலும் இதுதான் மக்கள் காணும் உண்மை. திராவிட மாடலின் திட்டங்களை கடக்க முடியாது. மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் மக்கள் நலனில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விஞ்சி யாரும் சிந்திக்க முடியாது என்பதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையில் புலப்படுத்தும் உண்மைத்தன்மை. திக்கட்டும் ஒளிவீசும் திராவிட மாடல் திட்டங்களின் மறுபதிப்புத்தான் இந்த அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. அவற்றில் காவிரி பிரச்சனைக்கு அந்த நதிநீர் போலவே நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. பல முதலமைச்சர்கள் இப்பிரச்சனையில் பேசியிருக்கிறார்கள். பல பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை எல்லாமே கால நீராக நிலையில்தான், கர்நாடகம் எதற்குமே அசைந்து கொடுக்காத நிலையில்தான் நாம் நீதிமன்றங்களின் உதவியை நம்பியிருக்கிறோம். முதலில் அண்டை மாநிலம் அன்போடு பேச வேண்டும். இரு மாநில மக்களும் சுமூக சூழ்நிலையில் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என முழு முயற்சி மேற்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம்தான். இங்கே கூட மாண்புமிகு முதலமைச்சர்கள் பேசும்போது 1969 என்று ஒரு ஆண்டை நினைவுபடுத்தினார். அந்த ஆண்டில் இருந்த கலைஞர் பிறந்த அதே 1924 ஆண்டில்தான் இந்த காவிரி ஒப்பந்தமும் போடப்பட்டது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பிரச்சனையில் முதலில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த அவர்தான் காவிரி பிரச்சனை குறித்து அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீலுடன் பேச்சுவார்த்தையை துவங்கியவர் என்பதை இந்த அவையிலே ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படி மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆகியோரும் நேரடியாக கர்நாடகருடன் பேசினார்கள். பிறகு உச்சநீதிமன்றே உத்தரவிட்டும் பேசினார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் நீர் உரிமையை, நம் விவசாயிகளின் உரிமையை பற்றி கர்நாடக அரசு ஒரு சுமூகமான மனநிலையில் பேச முன்வராத காரணத்தில்தான் நாம் பேச்சுவார்த்தை என்பதை விட்டு நடுவர் மன்றம், உச்சநீதிமன்றம் என்று நாடத் தொடங்கினோம். மாண்புமிகு உறுப்பினர், குறுக்கீடுகளை தவிர்த்து ஏறத்தாழ 27 நிமிடங்கள் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நிதிநிலை அறிக்கை ஒரு 250 பக்கம் படித்தார். வேளாண் அமைச்சர் அவர் 150 பக்கத்து படித்தார். அதுக்கு நிகராக நீங்கள் நிறைய தயார் செய்து கொண்டு வந்திருக்கின்றீர்கள். சுருக்கமாக உங்கள் பேச்சை முடிக்குமாறு நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். பேரவைத் தலைவரே, நான் எப்பொழுதும் சுருக்கமாகத்தான் பேசி அமர் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆரம்பத்தில் பேச்சை தொடங்கிய போதே குறுக்கீடுகள் நிறைய இருந்தது. அதை குறைச்சிட்டு அதை புதுசா வச்சுட்டு இந்த பிரச்சனையில் அதில் தமிழ்நாடு வெற்றி கண்டு இருக்கிறது. கொஞ்சம் ஸ்பீடா போனா மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஸ்பீட் பிரேக் போடுறீங்க, கொஞ்சம் பார்த்துக்க.